இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன அதிரடியான தாள்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? தம்ப்நெயிலில் பார்த்தது போல் சனி அமாவாசையானது வருதுங்க. இந்த சனி அமாவாசையானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும். அப்படி கிடைக்க செய்யக்கூடிய பலனை அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சனி அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சனி அமாவாசை என்றைக்கு வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். சனி அமாவாசை என்றைக்கு வருது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி 2025 இப்போது மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. மார்ச் மாதத்தில் மார்ச்சுடைய 29ஆம் தேதி வருது. மார்ச்சுடைய 29ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியுடைய 15ஆம் நாள் வருது. அன்று தான் சனிக்கிழமை, அன்னைக்கு தான் அமாவாசையும் வருது. இந்த அமாவாசையானது ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு சனி அமாவாசை அன்னைக்கு தான் மிகவும் முக்கியமான சூரிய கிரகணமும் ஏற்பட போகுது. அதே நாளில் தான் சனி பயிற்சியும் ஏற்பட போகுது. அதனால் இந்த சனி அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசையாக கருதப்படலை. இந்த சனி அமாவாசையில் ஏகப்பட்ட கிரக சேர்க்கைகளானது ஏற்படுது. அந்த கிரக சேர்க்கைகளோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இந்த சனி அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்கிறது எந்த அளவுக்கு நல்ல பலனை தருங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது முடிக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் வக்ரம் பெறுறாரு. நீச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு உச்சம் பெற்ற சுக்கிரனும் இணைகிறாரு. இது நீச்சபங்க ராஜயோகமும் புத சுக்கிர யோகமும் இந்த சனி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு ஏற்படுது. எனவே இதனால் பொருளாதார நிலை சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. தொழிலில் லாபமானது ஏற்பட போகுது. சென்ற அமாவாசை காட்டிலும் இந்த சனி அமாவாசையில் நடைபெறாத காரியங்கள் இப்போது தானாகவே நடைபெறும். உங்கள் ராசியிலே செவ்வாய் பலம் பெற்று விளங்குறதுனால தைரியத்தோடு செயல்பட்டிங்கன்னா சாதனை நிகழ்த்த முடியும். அந்த மாதிரியான அதிசயம் இந்த சனி அமாவாசையில் நடக்க போகுது. இந்த சனி அமாவாசையின் போது மீனத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது. இது என்ன மாதிரியான வேலைகளை உங்களுக்கு செய்யுங்கிறத சொல்கிறேன். இது என்ன வேலைகளை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சனி அமாவாசை தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இது உங்கள் ராசிநாதன் புதன் என்கிறதுனால அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவாக உங்களுக்கு நல்லதல்ல. ஆதாயம் தரக்கூடிய தாள்களை காட்டிலும் விரயங்களை எடுத்திருக்கக்கூடிய தாள்களே அதிகம் கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை வந்து கொண்டே இருக்கும். விரயங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் வந்து சேரும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் வந்து சேரும்போது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. அப்போ தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். அதனால் யார்கிட்டையும் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கைகள்லாம் வந்து இந்த சேர்க்கையினால் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சனி அமாவாசையில் இந்த சேர்க்கை இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து கும்பத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது. இந்த சஞ்சாரம் என்ன வேலை செய்யுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து பங்குனியில் வந்து அதுவும் இந்த சனி அமாவாசையில் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வராரு.
உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் நல்ல வாய்ப்புகள் பல இல்லம் தேடி வரப்போகுது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். தாய் வழி ஆதரவு அதிகரிக்கும். முட்டாளும் மோதலுமாக இருந்த அண்ணன் தம்பதிகள் உறவு இப்பொழுது ஒற்றுமையாக முட்டாள் இல்லாமல் மாறும். அதோடு பாக பிரிவினைக்கு ஏற்பாடெல்லாம் செய்வது நடக்கும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிற்கு உயர்த்தப்படுவீங்க. ஸோ இந்த சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கும்பத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெறுறதுனால இதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறது இந்த சனி அமாவாசையில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த சனி அமாவாசை முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இது உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறாரு. அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம். இடமாற்றம் இனிமை தரக்கூடிய விதம் அமையாது. கல்யாண காரியங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகும். அதனால் வரவு செலவை பார்த்து பண்ணணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கைக்கேற்ப செயல்படுங்க. அதுக்கப்புறம் கடகத்தில் செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்குது. இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு இந்த டைம் கிடைக்க செய்யுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 6, 11க்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் இந்த அமாவாசைக்கு பிறகு பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்வார். அங்கு நீச்சமும் பெறாரு. எனவே கடன் சுமை உங்களுக்கு இந்த சனி அமாவாசையிலிருந்து குறையும். கவலைகள்லாம் தீரும். எல்லாத்துக்கும் மேலே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்கணும். போட்டி கடை வைத்தவர்கள்லாம் விலகுவாங்க. புதிய கிளை தொழில்களில் தொடங்கக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா கைகூடும். இதுவரை வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். இந்த மாதிரியான அதிசயங்கள் இந்த சேர்க்கையினால் உங்கள் ராசிக்கு இந்த சனி அமாவாசையில் ஏற்படும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருதுகள் வாங்கக்கூடிய சூழல் உண்டு. கலைஞர்களுக்கு கூட விருதுகள் கூட கிடைக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். வேலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். ஆக மொத்தம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி அமாவாசையில் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிரக சேர்க்கையினால் பெற போகிறீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசையில் பித்ரு சாபம் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணமாகும். முன்னோர்கள் ஆசையோடு பல தடைகள் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை திதி மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாள். இந்த தினம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பசியின் தாகமும் அதிகரிக்கும் என்றும் அந்த பசியை போக்க கருப்பியல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. அதிலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று விரதம் இருந்தால் பித்ரு சாபம் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த பங்குனி மாத அமாவாசை இந்த டைம் சனிக்கிழமை முழுவதும் இருக்கிறதுனால நாம் காலையில் தர்ப்பணம் கொடுக்கலாம், இல்லை மதியம் கூட தர்ப்பணம் கொடுக்கலாம். பங்குனி அமாவாசை சைத்திர அமாவாசை என்று அழைக்கப்படும். சைத்திர அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்தால் மிகவும் நல்லது. தொழிலில் முன்னேற்றமானது கிடைக்கும். வேலையில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் தாராளமாக இந்த நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க. தர்ப்பணம் விரதெல்லாம் இருங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆன்மீக ரீதியான விஷயம். ஸோ அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.